சூரியன் வீதி உலா வரும் காலை நேரம் இது. தென்றல் காற்றின் இனிமையான நேரம். நமது பள்ளி அடியெடுத்து வைத்த நாள் முதல் உண்மை, உழைப்பு, உயர்வு என்னும் விருது வாக்கை இதயத்தில் ஏந்தி அணையா விளக்காய் பிரகாசமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது நம் பள்ளி. இவ்விழாவிற்கு வயதோ 71. இந்த 71வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவின் முதல் நிகழ்வாக இறை வணக்கம். கருவுலகில் உருவாகி மறு உலக வழியினிலே திருவுடலில் குடியிருக்கும் உயிரினை தந்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவணக்க பாடல் பாட வருகின்றனர் எம் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள். துணையான செல்வமே என் தமிழில் கவிவுனை தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான செல்வமே துணையான செல்வமே என் தமிழில் கவிவுனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே
உன்னை வாழ்த்துதே தாயான தெய்வமே. சூழ்நிலை நல்கிய இறைவனை வணங்கி ஆதியில் உதித்த மொழி அமிழ்தினும் இனிய மொழி தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழி நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழியாம் அன்னை தமிழ் மொழியை வணங்கி அறிவுச்சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா இனிதே கலை நிகழ்வுகள் இங்கு நடைபெறும் திருவிழா உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா ஐய மகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா ஓதுவிக்கும் பள்ளி பெருமை அவ்வை தமிழால் போற்றும் விழா இஃது மகிழ்வு அள்ளி தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. நல்லாவின் பால் முழுதும் கன்றிக்கில்லை நரும்போவின் சுவை முழுதும் தேனிக்கில்லை பன்னாகும் இசை முழுதும் யாழிக்கில்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை எல்லாமே பிறருக்கு உழைக்க காணுகிறேன் என்ற வாசு மாணிக்க வாசகரின் வரிகளை தன் வசமாக்கி சந்தனம் போல் உடல் தேர்ந்து சக்கரம் போல் சுழல்பவரே செயல்பட்டால் தான் வாழ்க்கை செயலாக்கம் கொண்ட செயல் வீரரே சிவகங்கை சீமையிலே சிங்க நடை போட்டு சிகரம் தொட எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மறைமாவட்ட அளவில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை அவர்களை விடியலை எதிர்பார்க்கும் புன்னகை பூக்களால் வருக வருகவென வரவேற்கிறேன். மனித வெள்ளத்தில் உயர்ந்து ஆசிரியர்கள் உள்ளத்தில் நிறைந்து கவடை தவறாமல் தன்னலமின்றி நன்னம்பிக்கையோடு இலக்கை நோக்கும் பறவுக்கு அதன் இலக்குகள் அடைந்தே தீரும் வரை அதன் வழி தெரியாது. அதே போல பள்ளியின் வளர்ச்சி பணிகள் அனைத்தையும் அடைந்தே தீருவேன் என்ற செயலாக்கம் கொண்ட செயல் வீரராம் எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களை வான்மலை வரவேற்பது போல குலுங்கி சிற்கும் மேகங்களைப் போல வருக வருக என வரவேற்று உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை பொன் துயில் அணிவிக்க வரவேற்கிறேன். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்த மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் அவர்களை வருக வருக என வரவேற்று வேத செங்கோல் ஆசிரியரை பொன் துயில் அணிவிக்க வரவேற்கிறேன். எண்ணங்கள் தாம் நம் வாழ்க்கையை மாற்றும். உயர்ந்த எண்ணங்களை மனதில் நிறுத்தி தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி கடின உழைப்பில் வெற்றி பெற்று கட்டிட பொறியாளராய் வளம் கொண்டு வந்திருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் பொறியாளரை வருக வருகவென வரவேற்று திருமதி டெய்சி ஆசிரியை அவர்களை பொன்னாடை அணிவிக்க வரவேற்கிறேன்.
தந்தை செய்த அருந்தவத்தால் தாய் செய்த பெருந்தவத்தால் விந்தை செய்ய பிறந்தவரே, வினை வலிமை மிக்கவரே, ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் கண்டவரே, பேச்சாற்றல் மிக்கவரே, வரலாற்று சாதனை படைத்தவரே, பேச்சாற்றால் எங்கள் அனைவரையும் உள்ளம் கவர்ந்தவரே, சிட்டுக்குருவி போல் சுறுசுறுப்பாய் செயல்பட்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்று துறை உதவி பேராசிரியராக பணியாற்றும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் அவர்களை, அல்போன்சா ஆசிரியை அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லா தடைகளையும் கடந்து நிற்கும், என்றும் கடமை தவறாமல் சகஜமாய் பழகி சாமானிய மக்களையும் சாதிக்க வைக்கும், தன்னலம் கருதாமல் எம்முடன் இணைந்து பயணிக்கும் எம் உறவு பள்ளியாம் டொன்போஸ்கோ பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்று ஜெயந்தி நிர்மலா ஆசிரியை அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்புடன் அழைக்கிறேன். அத்தகைய அன்பையும் அரவணைப்பையும் எம் பள்ளியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தந்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை வருக வருகவென வரவேற்று திருமதி அந்தோணி புஷ்பம் ஆசிரியை அவர்களை பொன் துயில் அனுபவிக்க வரவேற்கிறேன். கல்லினுள் அறிவொளி காணவும் கால வெள்ளத்தில் நிலை காணவும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற யதார்த்த நடையுடன் யாவருடன் பழகி பகுத்தறிவு பாதையில் பள்ளி கல்வியை பயனுள்ள கல்வியாக மாணவர் நலனில் கருத்தில் கொண்டு எம் பள்ளியை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேகம் வான்மழை பொழிந்து இவ்வையத்தில் வாழ வைப்பது போல வான்மழை பிறரிடம் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அதே போல எம் பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பாக செய்து வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெற இருக்கும் எம் பள்ளி ஆசிரியர் அவர்களை வரவேற்க பொன்துயில் அனுபவிக்க எம் தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களை அழைக்கின்றேன். பள்ளி வந்து வகுப்பறையில் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் எம் ஆசிரியர். அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக வலம் வந்து கொண்டிருக்கும் எம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இப்பள்ளியில் கல்வி செல்வத்தை கற்று அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி எதிர்காலத்தில் ஒளிவீச காத்து கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன்.
அன்பின் சொந்தங்களாய் வரலாற்று தந்தங்களாய் செதுக்கிய சிற்பங்களாய் எங்கள் அனைவரையும் கொள்ளையடிக்கும் பூக்களாய் சீரோடும் சிறப்போடும் செந்தமிழ் ஒப்போடும் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். மீண்டும் அவையோர் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று விழாவை சிறப்பித்து தருக என வேண்டி மேன்மைகள் பெருக வாழ்த்துக்களை தருக என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. பரதம் இந்த சொல்லுக்குள்ளே இருக்கிறது இதம், உள்ளுக்குள்ளே இருக்கும் சுகம் ஆடலுக்குள்ளே இருக்காதா என்ன? ரத உற்சவம் வருக ரம்யத்தை தருக என இறைவனை சங்கமித்து ஆட வருகின்றனர் நம் பள்ளி மாணவிகள்.
2024-25 ஆண்டு ஆண்டறிக்கை ஆர்சி பாத்திமா நடுநிலைப்பள்ளி திருப்பத்தூர் 71ஆம் ஆண்டு விழா நாள் 6/3/2025. நாளும் எம்மை காத்து எம் வளர்ச்சியில் துணை நின்று தளர்ச்சியில் தாங்கி தாயாய் தந்தையாய் எம்மை பாதுகாத்து வழி நடத்திடும் இறைவா உமக்கு முதல் நன்றி என்று கூறி கல்வி ஆண்டின் அறிக்கையினை தொடங்குகின்றேன். வரவேற்புரை. அருமையான இந்த நேரத்தில் எம் பள்ளியின் 71ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அவையோர்களே, தலைமை ஏற்று முன்னிலை வகித்து கண்டதையும் கேட்டதையும் கூறி எம்மை வாழ்த்த வந்துள்ள சான்றோர்களே, அறிவுசார் அறிஞர்களே, சமுதாய ஆர்வலர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி நம் பள்ளியின் 2024-25ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையினை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். பள்ளியின் தோற்றம் அறிவு, உள்ளம், நேரம் ஆகியவற்றை கருதாமல் தகுதி பாராமல் பிற நலனுக்காக செலவிடுவதே சேவை. டாக்டர் அம்பேத்கர். இப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வில் அறிவொளி ஏற்றிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் குருகுல கல்வியாக செயல்பட்ட இப்பள்ளி அருள் தந்தை RS அருளானந்தம் அடிகளாரின் பெருமுயற்சியினால் உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற விருது வாக்கினை குறிக்கோளாக கொண்டு கிபி 1956இல் தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டது. கிபி 1962இல் அருட்தந்தை KV பால் அடிகளாரால் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது பட்டதாரி தலைமை ஆசிரியர் ஒருவர், பாடவாரி பட்டதாரி ஆசிரியர்கள் 11 பேர், இடைநிலை ஆசிரியர்கள் 11 பேர், முழுநேர உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர், கைத்தொழில் ஆசிரியர் ஒருவர் என 25 ஆசிரியர்களுடன் 454 மாணவ மாணவியர் கொண்டு பள்ளி செயல்பட்டு வருகிறது. உபரி ஆசிரியர்களாக கருதப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் 4 பேர், இடைநிலை ஆசிரியர் 3 பேர் பிற பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். பள்ளியின் செயல்பாடு நாள் முழுவதும் நேர்மையாய், உண்மையாய், துணிவாய் உழைக்கின்றவரின் கரங்களே அழகானவை. APJ அப்துல் கலாம். ஒவ்வொரு நாளும் காலை 8:50 மணிக்கு ஆசிரியர்கள் கூடி ஜெபித்த பின் 9 மணிக்கு காலை வழிபாடு தொடங்கும். அதில் இறைவணக்கம், மும்மத அருள் வார்த்தைகள், திருக்குறள், சொற்பொழிவு, அன்றாட செய்தி, பிறந்த நாள் வாழ்த்து ஆகியவை இடம்பெறுகின்றன. மதியம் 1:10 முதல் 1:30 வரை வாய்ப்பாடு, 1:30 முதல் 2 மணி வரை அடிப்படை பயிற்சியாக தமிழ், ஆங்கிலம் வாசித்தல், வாய்ப்பாடு ஆகியவை ஆசிரியர்களால் கண்காணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஆசிரியர் மற்றும் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பு மாணவரும் கொடியேற்றி சிறப்பு செய்தியை வழங்குகின்றனர். மறைக்கல்வி நன்னெறி. நல்ல பண்புகள் சிறந்த சட்டங்களை காட்டிலும் உயர்வானது. எட்மண்ட் பர்க். மாணவர்களில் நல் எண்ணத்தை உருவாக்கி நல் ஒழுக்கத்தால் அவன் எதிர்காலம் வளமடைய ஒவ்வொரு நாள் காலை 9:10 முதல் 9:40 மணி வரை மறைக்கல்வி நன்னெறி வகுப்புகள் நடைபெறுகிறது. இதில் முப்பருவ தேர்வும் சிறப்பு தேர்வும் நடைபெறுகிறது. 2023-24ஆம் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு மாணவி ஜெயசுதா மறைமாவட்ட அளவில் நடந்த சிறப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளது பாராட்டுக்குரியது.
கல்வி இணை செயல்பாடுகள். எல்லா ஆற்றல்களும் உன்னுள் குடிகொண்டிருக்கின்றன. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். சுவாமி விவேகானந்தர். மாணவ மாணவியரில் தலைமைத்துவ பண்பு, ஆளுமை திறன், குடிமை பண்பு ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கில் பள்ளியில் மாதிரி பாராளுமன்றம் நடத்தப்பட்டு மாணவர் தலைவர், கல்வி, சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு, குடிநீர், சத்துணவு என அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பள்ளி செயல்பாடுகளில் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இளம் மாணாக்கர்கள் இயக்கம். சேவை என்பது மற்றவர்கள் நன்மை அடைவதை பார்த்து மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவதற்காக செய்யப்படும் காரியம். இளம் மாணவர்கள் இயக்கத்தில் 25 மாணாக்கர் ஒரே குழுவாக இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். தன்னையும் வளர்த்து பிறரையும் வளர்ப்பது என்ற ஒய்எஸ்எம் இயக்கத்தின் விருது வாக்கினை கொண்டு பள்ளி செயல்பாடுகளில் தன்னை இழைத்து விழாக்கள் போன்ற நிகழ்வுகளில் மாணவர்களை அமைதிப்படுத்துதல் மற்றும் வளாக தூய்மை, வகுப்பறை தூய்மை கண்காணித்தல் போன்ற பணிகளை செய்து பொது வேலைகளில் ஈடுபாடு காட்டி வருவது பாராட்டுக்குரியது. மனிதனின் உள்ளத்தை பண்படுத்தவும் உறவையும் தேசிய உணர்வை வளர்க்கவும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. எம் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், ஆசிரியர்கள் தினம், குழந்தைகள் தினம் போன்ற தேசிய விழாக்களும் கிறிஸ்மஸ், பொங்கல் போன்ற சமூக விழாக்களும் மாணவர்களிடம் ஒற்றுமை, பகிர்வு மனப்பான்மையை வளர்க்கும் விதமாக கொண்டாடப்பட்டன. மேலும் மாணவர்களின் திறனை வெளிக்கொணர தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் மன்றங்களும் சிறப்பாக நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. உடற்கல்வி. உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா இவற்றை வளர்ப்பதே கல்வி நோக்கம். கல்வியோடு உடலும் உள்ளமும் உறுதி பெற மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கப்படுகிறது. குழு விளையாட்டு, தனிநபர் விளையாட்டு, வகுப்பு வாரியாக போட்டிகளும் நடைபெறுகின்றது. கைத்தொழில். புது புது திறன்களை கற்றால் நெஞ்சில் புத்துணர்ச்சி தவழும் என்றும் கைத்தொழில் பாடவேளையில் 6 முதல் 8 வகுப்பு மாணவ மாணவியருக்கு வண்ண நூல்களை கொண்டு பின்னல், பூவேலை, கூடை பின்னுதல் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பரிசுகளும் பாராட்டுகளும். தொடர்ச்சியான ஈடுபாடு, கடின உழைப்பு, விடாமுயற்சி இந்த 3ம் சாதனையாளர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. தாமஸ் கார்லைல். கடந்த ஆண்டு தேசிய திறனாய்வு தேர்வில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் 6 பேர் வெற்றி பெற்று அரசின் உதவித்தொகையை பெற்றது பாராட்டுக்குரியது. நம் பள்ளி மாணவன் கோஷன் 11/8/2024 ஆர்பி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்திய சிலம்பம் சுற்றும் போட்டியில் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றி முதல் பரிசை வென்றது பாராட்டுக்குரியது. திருச்சியில் மாநில அளவில் மினி சப் ஜூனியருக்காக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நம் பள்ளி மாணவன் கோஷன் முதலிடம் பெற்று கேடயமும் பதக்கமும் சான்றிதழும் பெற்று திரும்பினது பாராட்டுக்குரியது. 25/11/2024 சிவகங்கை மாவட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் டேக்கொண்டோ போட்டியில் கவின் பாரதி 6ஆம் வகுப்பு மாணவி மற்றும் லலித்குமார் 8C மாணவன் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் பெற்றது பாராட்டுக்குரியது. 24/1/2025 திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அனைத்து பள்ளிகளுக்கான பேச்சு போட்டியில் நம் பள்ளி மாணவி கவின் பாரதி 6ஆம் வகுப்பு கலந்து கொண்டு முதலிடம் பெற்றது பாராட்டுக்குரியது. மருத்துவ பரிசோதனை. உடல் நலமும் உள்ள உறுதியும் பொன்னை விட சிறந்தது சீராக்காகவும். பிள்ளைகள் நோயின்றி வாழ 5/11/2024 முதல் 7/11/2024 வரை 3 நாட்களும் நகராட்சி சார்பில் அனைத்து பிள்ளைகளுக்கும் நிலவேம்பு கசாயம் கொடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியது. 28/11/2024
1 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. 3/12/24 6 முதல் 8 மாணவ மாணவியருக்கு தொழுநோய் விழிப்புணர்வு வகுப்பு எடுக்கப்பட்டது. கண் பரிசோதனையும் செய்யப்பட்டது. 21/1/2025 முதல் 24/1/2025 வரை 4 நாட்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பொது மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. நூலகம். நூல்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று. எஸ்வி பக்சர். மாணவர்களின் சிந்தனை மற்றும் பொது அறிவினை வளர்க்கும் விதத்தில் பள்ளியில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. நலம் தரும் திட்டங்கள். மாணவர்கள் தடையின்றி கல்வி பயில இலவச பாடப்புத்தகம், நோட்டுகள், சீருடைகள், காரணி, சத்துணவு, எழுதுபொருள் முதலியவை பெற்று வழங்கப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம். ஒளி வீசும் குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரிகை ஊக்கமூட்டும் பெற்றோரே. எம் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணாக்கருக்கும் 1 முதல் 5 மற்றும் 6 முதல் 8 மாணாக்கரின் பெற்றோருக்கும் என PTA கூட்டம் இருமுறை நடைபெற்றது. மாணாக்கரின் கல்வி, பண்பு நலன், ஒழுக்கம் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு வருதல், வீட்டு பாடம் போன்றவை பற்றி பேசப்பட்டது. பெற்றோரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நல்ல தரமான கழிப்பறை கட்டிடம் மற்றும் சைக்கிள் நிறுத்தும் இடமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கழிப்பறை கட்டிடம் கட்டி கொடுத்த மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் எம் பாசமிகு நன்றிகள். ஆண்டாய்வு. செய்தவற்றை பாராட்டவும் செய்ய வேண்டியவற்றை சுட்டிக்காட்டவும் உதவிடும் ஆண்டு ஆய்வானது 21/11/2024 அன்று வட்டார கல்வி அலுவலர் அவர்களால் நடத்தப்பட்டது. மாணவர்களின் ஒழுக்கம், கட்டுப்பாடு, கல்வி செயல்பாடு நன்று என்று குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரால் 10/10/2024 மாணவர்களின் கற்றல் திறன் பரிசோதிக்கப்பட்டது. 7/2/25 மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரால் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் அடிப்படை திறன் பரிசோதிக்கப்பட்டது. நன்கொடையாளர்கள். முழு ஆற்றலுள்ளவன் தனது நேரத்தையும் பொருளையும் கவனத்துடன் கையாளுகின்றான். ஜேம்ஸ் ஆலன். எம் பள்ளி வளர்ச்சியில் தங்களையும் இணைத்து கொண்டு ஆலோசனை மற்றும் பொருள் உதவி வழங்கும் அனைவருக்கும் நன்றிகள். ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் மாணாக்கருக்கு பரிசு பொருள் வழங்கி உதவிடும் நன்கொடையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கு எம் பாசமிகு நன்றிகள். ஒவ்வொரு வகுப்பறையிலும் மின் விசிறி, மின் விளக்கு அமைக்க உதவிய திரு கான் முகமது, திருமதி குணவதி, திரு சரவணன், திரு ராஜமாணிக்கம் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் திரு பிரதீஷ், திரு சீனிவாச பாண்டியன் ஆகியோருக்கும் எம் நன்றிகள். நன்றி உரை. அன்பென்ற அலைவரிசையில் அமையும் உன் செயல்களால் அனைவரையும் உன் வசமாக்கு. அன்பு அழைப்பினை ஏற்று தலைமை தாங்கி சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்க வந்துள்ள சபையோருக்கும், நிகழ்வினை கண்டுகளிக்க வந்துள்ள பெற்றோர் பெரியோர்களுக்கும், மகிழ்வில் இணைய வந்துள்ள நண்பர்களுக்கும், குறித்த பணியினை சிறப்புடன் ஆற்றி ஒத்துழைக்கும் ஆசிரியர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எனது மகிழ்வான நன்றிகள். தொடர் முயற்சி தொடரட்டும், வாழ்வெல்லாம் வெற்றி மலரட்டும் என கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாடல் கட்ட ஆடுதடி 5 மணி குயில் ஒன்று பஞ்சமத்தில் நிற்கையில்
மனதில் தாவுதடி லோகத்துக்குள் உள்ளதெல்லாம் தாளத்துக்குள் சுத்துதடி பாடல் என்பது மாயமாகுமடி பாடல் பாடுதையில் நாடு மேயுதடி பாட்டுக்கு பாலைவனம் வெட்டுக்கு காளை கூட பால் கறக்கும் பாட்டுக்கு பாலைவனம் வெட்டுக்கு காளை கூட பால் கறக்கும் சாரி பனி சாரி பனி கரு கம 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 கரு சசனி பனி நீதவ தபம பமரே கரு பாட்டுக்கு பரவனம் பூக்கும் மெட்டுக்கு பெண்ணிலவும் தலையசைக்கும் பாட்டுக்கு பரவனம் பூக்கும் மெட்டுக்கு பெண்ணிலவும் தலையசைக்கும் பாட்டுக்கு பாலைவனம் மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும் பாட்டுக்கு பாலைவனம் மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும் அருமையாக நடனமாடிய அசத்திய மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
എങ്ങും മഴ മഴ അയ്യോ പെരുമഴ നനയട്ടങ്ങനെ നനയട്ടെ പെയ്തു തിമിർക്കും മഴയത്തിങ്ങനെ ചാടി രസിക്കാൻ സുഖമാണ് കാക്കച്ചാക്കൂടും തേടി മഴയത്തങ്ങനെ പാറുന്നു കൈതത്തോട്ടിലെ ബിരുദഞ്ഞണ്ട് മഴയത്തിങ്ങനെ നീന്തുന്നു കാക്കച്ചാക്കൂടും തേടി മഴയത്തങ്ങനെ പാറുന്നു കൈതത്തോട്ടിലെ ബിരുദഞ്ഞണ്ട് മഴയത്തിങ്ങനെ നീന്തുന്നു മേലെ വാനിൽ പാടി നടന്നൊരു കുരുവിപ്പെണ്ണും കുട്ടിയോളും താഴെ കാട്ടിൽ അത്തിമരത്തിൽ പൊത്തിൽ കൂടിയിരിക്കുന്നു എങ്ങും മഴ മഴ അയ്യോ പെരുമഴ നനയട്ടങ്ങനെ നനയട്ടെ പെയ്തു തിമിർക്കും മഴയത്തിങ്ങനെ ചാടി രസിക്കാൻ സുഖമാണ് തവളച്ചാക്കുടയും ചൂട് മഴയത്തങ്ങനെ നിൽക്കുന്നു പൊത്തിനുള്ളിൽ വെള്ളം കയറി കോലൻ മൂക്കൻ ചാടുന്നു തവളച്ചാക്കുടയും ചൂട് മഴയത്തങ്ങനെ നിൽക്കുന്നു പൊത്തിനുള്ളിൽ വെള്ളം കയറി കോലൻ മൂക്കൻ ചാടുന്നു മേലെ വാനിൽ മിന്നലും കൂട്ടരും മിന്നിക്കാഴ്ചകൾ കാട്ടുമ്പോൾ ഇടിയമ്മാവും തിരിഞ്ഞു അയ്യോ ഞാനും പേടിച്ച് എങ്ങും മഴ മഴ അയ്യോ പെരുമഴ നനയട്ടങ്ങനെ നനയട്ടെ പെയ്തു തിമിർക്കും മഴയത്തിങ്ങനെ ചാടി രസിക്കാൻ സുഖമാണ് എങ്ങും മഴ മഴ അയ്യോ പെരുമഴ നനയട്ടങ്ങനെ നനയട്ടെ പെയ്തു തിമിർക്കും മഴയത്തിങ്ങനെ ചാടി രസിക്കാൻ സുഖമാണ് Second prize C. Sanjana Sri. Third prize R. Kobika Sri. UKG first prize V. Silver Vasan. Third prize. UKG first prize V. Silva Version, second prize V. Velu Prabhakaran, third prize A. Muhammad Said. Nee mele nilma. देखो देखो क्या वो पेड़ है Velu Prabhakaran. பரிசு பெறும் மாணவர்களை அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் வழி நடத்துங்கள். Velu Prabhakaran, third prize. முதல் வகுப்பு first prize U. Muhammad Sabil, third prize R. Saran Magadesh, second prize Pa Tanvesh, third prize R. Saran Magadesh. First standard Manaviyar, first prize V. Subiksa, second prize V. Pavadarani, third prize A. Jabina. Second prize S. Laksan. Third prize B. நிக்கெடுங்க. நாலாம் கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட். ஓகே, நன்றி. நிமிஷம் தான் பேச போகிறேன், 3 நிமிஷம் தான், சரியா? ஏன்னா அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பள்ளி தாளாளருக்கும்
பள்ளிகளின் தாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவர் நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். திரும்ப வந்திருக்கேன். நிறைய நினைவுகள். ஸ்கூல் நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் புரியும். இங்கே எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எது சொன்னாலும் கவனிக்க மாட்டோம், பிடிக்காது. யாரும் அட்வைஸ் சொன்னால் பிடிக்குமான்னு நமக்கு. ஸோ இங்கே நம்ம அட்வைஸ்லாம் பேச போகிறதே இல்லை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் பேச போகிறதில்ல. சில கேள்விகள் மட்டும்தான் வைக்க போகிறேன். இது நீங்கள் யோசித்து பதில் கண்டுபிடிக்கணும். சரியா? பதில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு யார் பதில் சொன்னாலும் பிடிக்காது. பேரண்ட்ஸுக்கு தனி கேள்வி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி கேள்வி. ஒரு 5.5 வயசு பொண்ணு பேஷண்ட்டு, அது வந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி, டெய்லி காலைல எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், ட்ரெஸ் மாற்றுறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், திருப்பி வர்றேன், டிஃபன் சாப்பிட்றேன், தூங்குறேன், காலைல இதே தான் என் வாழ்க்கையா? இப்படியே தான் என் பொழப்பு போகுமா? இதே தான் பெரியவங்களும் பண்ணிகிட்ருக்கோம். தினம் 3 வேளை சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், டெய்லி கேலண்டரில் ஒரு பேப்பர் கிழிக்கிற மாதிரி டெய்லி கிழிக்கிறோம். அன்னன்னைக்கு பொழப்பு போனால் போதும். இதுதான் வாழ்க்கையா? இதுக்கு வாழ்ந்தா போதுமா? அப்போ படிப்பு நிஜமாவே எதுக்கு? இந்த கொஷின் வருதுல்ல, இந்த கொஷின் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அல்ஜிப்ரா வச்சு தக்காளி வாங்க முடியுமா? வெக்டாரை வச்சு ஏதாவது வீட்டில் பண்ண முடியுமா? அடுப்பேற்ற முடியுமா? அப்போ நம்ம நிஜமாவே எதுக்கு படிக்கிறோம்? இது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய கொஷின். நான் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஹெட்மிஸ்டர்ஸ்க்கு செல்லப்பில்லை. பாதி நேரம் மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் சாப்பிட்டு ஹெட்மிஸ்டர் ரூமுக்கு போயிடுவேன். அங்கே போய் அவங்களோட 1/2 மணி நேரம் அவங்க வேலையை கெடுத்துட்டு உட்காந்துருக்க தான் வேலை. சிஸ்டர், நீங்கள் தான் டிவைனுக்குன்னு வந்துட்டீங்கல்ல, இறைப்பணிக்குன்னு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் எதுக்கு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு காசு? இது என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சிரிப்பாங்க. யோசிடா, நீனே யோசிச்சு கண்டுபிடி. அப்போ ஒன்றும் புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்க யோசிக்க ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் வெல்வெஸ்டாக இருக்கதும், ஸ்பிரிச்சுவல் தாட்ஸோடு இருக்க டீச்சர்ஸ் இருக்கதும், ஃபெய்த் உள்ள ஸ்கூலில் படிக்கிறதும் எவ்வளோ விஷயம் புரியுங்கிறது பின்னாடி வர வர தெரியும். இப்போ நம்ம நிஜமாவே அறிவு எதுக்கு? படிப்புங்கிறது அறிவை வளர்த்துக்கு தானே. ஆனால் நமக்கு அறிவுனால ஏதாவது யூஸ் இருக்கு? அறிவு தான் நமக்கு நண்பர், அறிவு தான் நமக்கு எதிரி. அது என்ன அறிவு நண்பர், அறிவு எதிரி? இன்ஸ்பிரேஷனல் டாக்லாம் கிடையாது இது. இப்போ இந்த வயசுல அறிவு சரியா வேலை செய்ய வேண்டியது ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு தான். நீங்க அதிகமா படிச்ச உடனே, இப்ப நிறைய பணம் சேர்ந்த உடனே பணம் தேவையில்லைன்னு புரியுதுல்ல. நிறைய புகழ் வந்துட்டு, நிறைய பணம் வந்துட்டு, யாராவது புகழுக்கு திருப்பி தொங்கிட்டு இருக்காங்களா? பணம் நிறைய வச்சிருக்கவங்க அனாதையா செத்து போறதை நிறைய பாக்குறோம். முந்த நாள் கேரளாவோட பெரிய டாக்டர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. அப்ப அவ்வளவு பெரிய படிப்புக்கு ஒரு யூஸ் இல்லை, ஹெவியா பணம் வச்சிருக்கிறதுல ஒரு யூஸ் இல்லை. அப்ப நம்ம என்னத்துக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி? இங்க இருக்க நிறைய பணக்காரங்க இன்னொரு 8 தலைமுறைக்கு அப்புறம் இட்லி சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு ரசத்துக்கும் அப்பளத்துக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கா? இன்னொரு 8 தலைமுறைக்கு அப்புறம் பூரி சாப்பிட்றதுக்கு எதுக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க? அப்ப நான் நிஜமாவே என்ன செய்யணும்? நமக்கு நிறைய விஷயம் புரியவே இல்லை. பொய் சொல்லாதங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புரியல. பொய் சொன்னா என்ன நடக்கும்னு புரியல. சாதாரணமா சொல்லிட்டு போலாம். பொய் சொல்றது என்ன வரப்போகுது? ஸ்கூல்ல டீச்சர் திட்டினா கோவம் வருது, யாராவது கண்ட்ரோல் பண்ணா கோவம் வருது. நமக்கு கண்ட்ரோலுக்கும் ஃப்ரீடத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கண்ட்ரோல்ங்கிறதே என்ன? இப்ப சிம்பிளா இப்படி எடுத்துக்குவோம். உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லைன்னா, என்னையெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்கப்பா, என்னை கேட்க ஆள் இல்லைன்னா என்னன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க அனாதைன்னு அர்த்தம். என்னை திட்டுறதுக்கு எங்க அம்மா இருக்கா, எங்க அப்பா இருக்காரு, டீச்சர் இருக்காங்கன்னா நீ அனாதை கிடையாது. எனக்கு இங்க ஃப்ரீடமே புரியல. ஆட்டுக்குட்டியை அடைச்சு வைக்கிறது ஆட்டுக்குட்டியோட சேஃப்டிக்கு. வெளியில விட்டா யாராவது அடிச்சிட போறாங்க, இல்ல ஆடு புலி அடிச்சிட போகுது. இந்த சேஃப்டிக்கு உள்ள வச்சிருக்கதே நமக்கு புரியல. அப்ப படிப்போட அடிப்படை என்ன? அறிவு நிஜமாவே எதுக்கு வேணும்? அறிவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்க. அறிவுங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரி வச்சுக்கோங்க. தீக்குச்சி வச்சு என்ன செய்ய முடியும்? அடுப்பு பற்ற வைக்கலாம், ஒரு காட்டே எரிக்கலாம், வீட்டில் குக்கிங் எல்லாமே பண்ணலாம். ஆனால் தீக்குச்சி வச்சே சமைச்சிட முடியுமா என்ன? சட்டியில் அரிசியை வச்சுட்டு கீழே தீக்குச்சி வச்சு பற்ற வச்சுட்டு எத்தனை தீக்குச்சி பற்ற வைப்ப? அந்த தீக்குச்சியை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியறதா அறிவு. அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? என் அறிவு வேலை செய்யலை. எனக்கு இருக்க அறிவு டம்மி, வேஸ்ட். பேரண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க பிள்ளை எதுக்கு பெற்றுக்கிட்டீங்க?
நாங்கள் டெலிவரி ஆகிறப்ப அம்மா கிட்ட டெலிவரி முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு எபிசோட்ஸ் வரப்போ மதர்கிட்ட தான் கேட்போம், உனக்கு என்ன மாதிரி பிள்ளை வேணும். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம டிசைன் பண்ணலாம். குழந்தை எப்படி வேணும், உனக்கு குழந்தை இன்டெலிஜென்ட்டாக வேணுமா, புத்திசாலியாக வேணுமா, பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக வேணுமா, நல்லவனாக வேணுமா. பெரும்பாலான பெற்றோர் நல்லவனாக வேணும்னு தான் சொல்கிறாங்க. என் பிள்ளை அடி வாங்கட்டும், ஏமாலியாக இருக்கட்டும், படிக்காமல் இருக்கட்டும், ஆனால் நல்லவேங்கிற பேர் முக்கியம். ஏமாலியாக இருப்பான், ஊரில் அடி வாங்குவான், நான் நல்லவன், தப்பு பண்ண மாட்டான், இந்த தப்பு என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான். இப்படி தானே பெற்றுக்கிட்டீங்க. திடீர்னு வந்து இப்படி படி அப்படி படி, இதை படிக்கலைன்னா நீ வேஸ்ட்டு, எங்கேருந்து இந்த ஐடியாலாம் வந்துச்சு? ஊரை பார்த்து ஏன் சூடு போட்டுக்கிறீங்க? இங்கே படித்தவங்கெல்லாம் யாரும் ஒன்றும் சாதிச்சிடல. நிஜமாவே நல்ல பிள்ளைங்களை வளர்த்த பெற்றோர், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டீச்சர்ஸ் தான் இங்கே முக்கியம். இதில் ஸ்கூல் ரொம்ப முக்கியம். இங்கே ஸ்கூலில் என்ன பிரச்சனை, என்ன ஃபெசிலிட்டி, எது பெனிஃபிட்னா குழந்தைகளுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுக்குது. என்னது? ஃபெய்த், நம்பு. பார்க்காமல் நம்புவன் பாக்கியவான். இங்கே பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறவன் முட்டாள். ஏன்னா அதை லாஜிக் அடிப்படையில் நம்புகிறோம். இப்போ நம்ம 5 சென்ஸை வச்சு தானே எல்லாமே நம்புகிறோம். எதை நம்புறதுனால என் சென்ஸுக்குள்ளே ப்ரூவ் பண்ணு. இந்த சென்ஸுக்குள்ளே ப்ரூவ் பண்ணலைன்னா, எனக்கு கண்ணால் பார்க்க முடியலனாலோ, காதால் கேட்க முடியலனாலோ, உடம்பால், அது மூட நம்பிக்கை. யார் சொன்னாத? உனக்கு அந்த பர்டிகுலர் சென்ஸு இல்லை. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஊர் ஃபுல்லாக கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கு போய் மஞ்சள் கலரை எப்படி சொல்கிறது, பச்சை கலருங்கிறத எப்படி சொல்கிறது? அப்போ கலர்னு ஒன்று இல்லையா? அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு கண் இல்லை, அவ்வளோதானே. இதை எப்படி கலரே இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ இங்கே வியூஸ் மாறிட்டே இருக்கு. ஸோ சென்சஸை வச்சு, என்னோட 5 புலன்களை வச்சு தான் நான் உண்மையை கண்டறிவேங்கிறதே தப்பு. இதுவே லாஜிக் இல்லை. ஏன்னா நம்மளோட சென்சஸ் பவர்ஃபுல்லாக உள்ள ஆர்கானிசம் எவ்வளவோ இருக்கு. 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து கழுகு தரையில் போகிற எலியை பார்த்துருது. நமக்கு பகல்ல எருவு மாடி தெரியல, நமக்கு பெஸ்ட் கண்ணா. அப்போ நான் இந்த கண்ணால் பார்த்து தான் நம்புவேன்னா? நம்ம கண்ணால் பார்த்தலாம் நம்ப முடியாது. நமக்கு ஸ்மெல்லு, நாய் வந்து 20,000 ஸ்மெல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்குது. நமக்கு கேஸில் மெர்காப்டன் கலக்கலைன்னா வீட்டில் கேஸ் லீக் ஆகிறதே தெரியாது. எனக்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்போ நான் என் கண்ணு, மூக்கு, என்னோட காதை வச்சு தான் ஒரு விஷயத்தை நம்புவேன் அப்படின்னா பாசிபிலிட்டி இல்லை. அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? யாரை நம்பணும்? என்னோட படிப்போட ரிசல்ட் என்ன? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, என்ல ஆரம்பிச்சு, உங்கள் அப்பாவில் ஆரம்பிச்சு, உங்கள் அம்மாவில் ஆரம்பிச்சு, நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன? புகழா, பணமா, ஊர் ஃபுல்லாக நம்மளை பாராட்டணுமா, சந்தோஷமா இருக்கணும்? இது ஒன்று தானே நம்மளோட கோலு. ஆனால் இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம 2000 வழி போட்டு வச்சிருக்கோம். என் பிள்ளை இப்படி படிக்கணும், இவ்வளோ படிச்சு, இவ்வளோ மார்க் வாங்கி, இப்படி வேலைக்கு போய், இப்படி காசு, இப்படி வந்தாதான் சந்தோஷம்னு நம்ம ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கோம். அந்த ரூட்டு தவிர வேற எப்படி சந்தோஷம் வந்தாலும் மனசு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு படிப்பு உன்னை இன்னைக்கு விட நாளைக்கு அமைதியாக இருக்க வச்சுச்சுன்னா அது படிப்பு. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு கூட நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், காமா இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு விஷயத்த படிப்புனே ஒத்துக்க முடியாதே. அப்ப படிப்பை ஒரு பிலீஃபோட சொல்லி தர்ற இடம் முக்கியம். இங்க பிலீஃப் எப்படி வருது? இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்ப இவ்வளவு விஷயம் இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? சொல்றத நம்புறது. அந்த நம்புறால கரெக்டா செலக்ட் பண்றது. இதுக்கு உங்க அம்மா அப்பா அதை பாதி பொறுப்பு பிடிச்சிட்டாங்க. எந்த இடத்துல பிள்ளைங்களை கெடுத்துட மாட்டாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் வரும், இதை அவங்க டிசைட் பண்ணி மண்டையை உடைச்சு ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி கொண்டு விட்டது. இங்க சொன்னதை அப்படியே நம்பு. இந்த நிமிஷத்துக்கு ஹானஸ்டா உனக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ போதும். மோர் தென் எனஃப். இதுக்கு மேல என்ன செய்யணும்? இவ்வளவுதான் தேவை. உனக்கு இந்த நிமிஷத்துக்கு எவ்வளோ ஹானஸ்டா ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணு. இந்த மல்டி டாஸ்கிங் ஒன்று இருக்கு, அது பண்ணாத. டிவி பார்த்துட்டே படிக்கிறது, படிச்சுட்டே பாட்டு கேட்கறது, இதை பண்ணிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் உருட்டதா சரித்திரமே கிடையாது. சிங்கிள் டாஸ்க் அட் அ டைம், ஒரு வேலை போதும். மோர் தென் இதை பண்ணாலே போதும்ல. ஆனா சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு நம்ம பெரிய பெரிய விஷயங்களுக்கு கற்பனை பண்றப்பதான் மாட்டிக்கிறோம். இன்னும் சிம்பிளா சொன்னா, யாரையோ ஒருத்தரை காப்பி அடிக்கணும், அவ்வளவுதான். நமக்கு வந்து லைஃப்ல நம்மளா கண்டுபிடிச்சு எதையும் பண்ணவே முடியாது. நானா கண்டுபிடிச்சுதான் பார்ப்பேன்னா அந்த பேப்பரை கையில பிடிக்க முடியாது. பேப்பரை வேற யாரோ கண்டுபிடிச்சாரு. கார்ல வர முடியாது, காரை வேற யாரோ கண்டுபிடிச்சாரு. டயரை யாரோ கண்டுபிடிச்சாரு. எல்லாத்தையும் நானே பண்ணி எப்படி வர்றது? ஸோ யாரோ பண்ணதை நம்ம காப்பி அடிக்க போறோம். அந்த காப்பி அடிக்க போற ஆள் யாரு? அந்த ஒரு ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா அவரை டிட்டோ காப்பி அடிக்கலாம். இதை ஸ்கூல் சொல்லி தரும், யாரை நீ ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஸ்கூல்ல சொல்லி தர்றப்ப கவனிக்கலன்னா ஒரு சினிமா ஆக்டரை ஃபாலோ பண்ணுவேன், பொலிட்டீஷியனை காப்பி அடிப்ப, இல்லை ஒரு சினி ஆக்டரை, ஒரு கிரிக்கெட்டரை, யாரையா ஒருத்தரை காப்பி.
அவங்களுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க விளையாண்டுட்டு ஜாலியாக காசு பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பேரை சொல்லி இப்போ நீ எதுக்கு பால் குத்தி விட்டுக்க? அந்த சினி ஆக்டரை ஃபாலோ பண்ணி நீ என்ன செய்ய போற? இது என்ன பிரச்சனைனா, நான் ஃபாலோ பண்றதுக்கு காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிக்காதனால வந்த பிரச்சனை. இப்போ இந்த மைண்ட் வந்து யாரையா ஒருத்தரை காப்பி அடிக்கிறதுக்கு அலையும். இந்த சமயத்தில் கரெக்டான ஆளை காப்பி அடிக்கிறதுக்கு, கரெக்டான ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட நம்மகிட்ட என்னை எதிர்பார்க்காம ஆனால் எனக்கு நல்லது சொல்ற ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டா அப்படியே காப்பி அடிக்கலாம். காப்பி அடிக்கிறது அசிங்கம்னு யார் சொன்னா? இங்கே யாருமே சுயம்லாம் கிடையாது. யாரே ஒருத்தர் இப்போ நாங்கள் பண்ணுற சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கண்டுபிடிச்சதா? யாரோ ஒருத்தர் உயிரை கொடுத்து பண்ணாங்க, அதை அப்படியே காப்பி அடிக்கிறோம். இதில் சக்ஸஸ் வருதா? அதை மட்டும் தானே பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிமிஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, எதுக்கு படிக்கணும் யோசிச்சு நீ தான் கண்டுபிடிக்கணும். அறிவு எதுக்கு? நிறைய படிக்கிறதுக்கு மனப்பாடம் ரொம்ப முக்கியம். இப்போ மனப்பாடம் பண்ணுறத நிறைய பேரண்ட்ஸே அப்போஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும்? மனப்பாடம் பண்ணுறது தப்புன்னு யார் சொல்லி கொடுத்தா? காதில் கேட்கணும், புரிஞ்சுக்கணும். நாளை கழிச்சு காலையில் அது மறந்துடும். ஸ்ருதி, கமலஹாசன் பொண்ணு இல்லை, ஸ்ருதினா காதில் கேட்கறது. காதில் கேட்டதை மனப்பாடம் பண்ணி மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசம். நீ எதை மனப்பாடம் பண்ணியோ அந்த விஷயத்தை மட்டும்தான் யோசிக்க முடியும். யோசிக்காத விஷயத்துல எப்படி தெளிவு வர முடியும்? நமக்கு யோசிக்கவே நேரம் இல்லைல்ல. டிவி பார்க்க, கதை புக்கு படிக்க, படித்த கதை புக்கே திருப்பி படிக்க, படித்த படத்தை திருப்பி பார்க்க, இதுலே நமக்கு டயத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப குழப்பம். இது பற்றாக்குறைக்கு நம்மளுடைய அறிவு இன்னும் கரப்டாக இருக்கு. கரப்டட் நாலேஜ்னு. சரியான அறிவு இல்லாத கூட பிரச்சனை இல்லை, தவறான அறிவு இன்னும் மோசமான பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ இப்போ இந்த ஏஜில் எதுக்கு படிக்கணும், என் அறிவை நான் நிஜமாவே எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த 2 கொஸ்டினை முன்னாடி வைக்கிறேன். இதில் ஃபெய்த்து, யாரை நான் காப்பி அடிக்கலாம்? அது டீச்சராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், உங்கள் ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு நல்ல பெரிய மனுஷங்களாக இருக்கலாம். அவங்கள ஆனால் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தவணை யோசி, வருஷ கணக்கில் எடுத்துக்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாறக்கூடாது. அந்த ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவரை அப்படியே காப்பி அடி. வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர வேற என்ன வரப்போகுது? சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது. 3 நிமிஷம் தாண்டமா? வாய்ப்புக்கு பள்ளி தாளாளருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. देखो देखो क्या वो पेड़ है, चादर ओढ़े या खड़ा कोई. देखो देखो क्या वो पेड़ है, चादर ओढ़े या खड़ा कोई. बारिश है या आसमान ने छोड़ दिए हैं नल खुले कहीं. हाँ हम जैसे देखे ये जहां है वैसा ही, जैसी नजर अपनी खुल के सोचे आओ, पंख जरा फैलाओ, रंग नए बिखराओ. चलो 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 नए ख्वाब बुन ले. मस्ती में डोले, बम बम बोले, मस्ती में तू डोल रे. बम बम बोले, मस्ती में डोले, बम बम बोले, मस्ती में तू डोल रे. भला मछलियां भी क्यों उड़ती नहीं, ऐसे भी सोचो ना. सोचो सूरज रोज नहाए या बाल भिगो के ये बुद्धू बनाए. हमें ये सारे तारे टिमटिमाए या फिर गुस्से में कुछ बड़बड़ाते रहे. खुद के सोचे आओ, पंख जरा फैलाओ, रंग नए बिखराओ. चलो 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 नए ख्वाब बुन ले.
ये बंद तो डब्बा गुल ओए बंद दरवाजे खोल रे ओ जा बिंदास बोल रे मैं भी हूँ तू भी है ओ मैं भी तू भी हम सब मिलके बम चिक बम 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 बोले मस्ती में डोले बम बोले मस्ती में तू डोल रे बम बोले मस्ती में डोले बम बोले मस्ती में तू डोल रे ஆஹா என்ன அருமையோ அருமை. நம்ம எல்லாம் மகிழ்ச்சியின் மலையில் நனைய வைத்த 2ஆம் மற்றும் 3ஆம் மாணவ மொட்டுகளுக்கு மணிவேல், செகண்ட் பிரைஸ் டி சபரிஸ், தேர்ட் பிரைஸ் பி கிஷோர். மாணவியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏ பசிரா பானு, செகண்ட் பிரைஸ் அமீரா பானு, தேர்ட் பிரைஸ் அகர் பானு. ஃபிஃப்த் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ராகுல், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ராகுல், செகண்ட் பிரைஸ் எஸ் கோசன், third prize are Ritwan. First prize Rahul, second prize Kosan, third prize are Ritwan. Fifth Manaviyar, first prize A Afrin Ribaya. Second prize are Krishniga. Third prize S Salma. Thank you. ஃபாதருக்கு எல்லாருக்கும், பள்ளியை நிர்வகிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவி எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் கலையில் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. கலையில் ஆர்வம் காட்டுறது, கலை எல்லாருக்கும் ஜொலிக்கிறதுல கலை நட்சத்திரம், ஒரு சிலர் மட்டுமே ஜொலிக்க முடியும். ஆனால் கல்வியில் எல்லாருமே ஜொலிக்கலாம். எல்லாரும் கல்வியில் சிறந்து விளங்கலும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கலையை போதிக்கிற மாதிரி எல்லாரும் அதில் ஜொலிக்க முடியாது. கலைங்கிற நட்சத்திரம், ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் அதில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசங்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும். கல்விங்கிறது அப்படி இல்லை, எல்லோருமே ஜொலிக்கலாம் கல்வியில். இப்போ டாக்டர் சார் சொன்னது மாதிரி அவங்க சொன்ன அர்த்தம் இதுதான். கலைங்கிறதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஜொலிக்க முடியும், எல்லாரும் ஸ்டார் ஆகிட முடியாது. ஆனால் கல்விங்கிறது எல்லாருமே ஸ்டார் ஆகலாம். ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்க முடியும் கல்வியால். ஆசிரியர்கள் என்றைக்குமே ஏணிப்படி தான். அவங்க எல்லாரையும் ஏற்றி விட்டு அவங்க அதே இடத்துலதான் நிற்பாங்க. அதே மாதிரி தான் கல்விங்கிறது எல்லாரையும் நீங்கள் மேலத்துக்கு ஒரு தலைமுறையை, புதிய தலைமுறைகளே உருவாக்கலாம். ஒரு வெற்றி தலைமுறையா, ஒரு விஞ்ஞானிகளா, ஒரு அறிஞர்களா, ஒரு மருத்துவரா, ஒரு பொறியாளரா, ஒரு வல்லுநராக எல்லாமே உருவாக்க முடியும். கல்வியால் மட்டும்தான் முடியும். கலையை கற்றுக்கிறது மாதிரி கலையில் காட்டுறது ஆர்வத்தை விட நீங்கள் கல்வியில் காட்டினீங்கன்னா ஒரு தலைமுறைகள் வரக்கூடிய தலைமுறைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கேரக்டர்ஸ்: இன்மன் தமீம், இன்லேடி சாதனா, கேப்டன் தரணீஸ், மெரைன் இன்ஜினியர் ஹரிகரன், போலீஸ் ஆஃப்ரின் பானு, லாயர் விஷாலி, judge Rishwana, gods Fajana and Jivashri, people father Rashnavi, mother Saina, children Samiga and Ajra. Narrator: I am Jayasubha. There is global in close to the seashore. Scene 1. Hello, is anyone here? Gladyn, Gladyn, somebody is at the door. Go and see. I can hear perfectly. Don't shout at me. What do you want, man? Madam, I am totally tired and very hungry. Do you have anything to eat? Sorry, sir. We already closed the inn.
What is the matter, Gladys? Hello, sir. What do you want? He wants something to eat. I told him we already closed the inn. Please sit down, sir. I will try to give you something. We have some hands at the back. I will go and see some eggs. Oh man, I have never seen you before. Who are you? I am captain of the ship. Last night we are hit by strong storm. We were searching for food. I was so lucky. I thought this way. Yes, you are so lucky. Yes, sir, you are so lucky. Here we have 4 lovely eggs. My wife will be delighted to boil them for you. Marine engineer of the ship runs and comes. Captain, we have to save our ship. What happened? It is burning with fire. Please come quickly. What about my dinner? No, my work is more important. Where is the captain? Where he is gone? He left the place. Oh, he wasted my food. Scene 2. After 5 years, the captain comes to the inn. Many people are seated in the inn. Yes, I am captain of the ship. 5 years ago, I had come here on order for dinner. Now I remember you. Do you have come to waste my food? No, I have come to pay for the eggs. Here is 50 rupees. 50 rupees? You have to pay 1,000 rupees. Because those eggs would have hatched chickens. Those chickens would have become hens. Those hens would have become laid so many eggs. I could have become rich. Police! Arrest him, for he has wasted my food. He had ordered for dinner but never paid for it. I have come to pay you, ma'am. Excuse me, I am the lawyer. Without any crime, you cannot arrest him. You produce him in the court. That is right. Let us go to the court. Dear, we are going to get a huge amount. Ma'am, you are going to get amount. Cheer me up. Scene 3. People are seated in the court. No, ma'am. I am not going to wait. I am going to give the verdict. The lawyer runs and comes. Please wait, Your Honor. You should have been on time to the court. Pardon me, ma'am. Last night I planted some cooked rice and waited to sprout. She shall I, Your Honor. Why are you calling her liar? How can cooked rice bloom? Your Honor, how can boiled eggs hatch the chickens? The captain was sincere person. For good reason, he left the place. He couldn't have the dinner. Yes, the lawyer is correct. Captain, you have to pay 50 rupees to the innkeeper. Innkeeper and his wife have to pay 2,500 rupees to the court for wasting the time. Pay 500 rupees to the captain for causing him trouble. This is my final judgment. Order. Oh my God! Honesty is the best policy. We should not cheat others. From the hearts how to live. Tell the truth now. They gave us, cheer them up.
போடும் ஆட்டம் அடைக்கும் புகை மூட்டம் கூடாதே இது கூடாதே மனம் போன போக்கில நான் காசு பண்ண பார்த்து அட மாசு பண்ணி வச்சது கரியமில்ல வாயு வந்த காத்தோட சேர்த்தா எங்களுக்கு மிச்சம் என்னடா சொல்லுங்களேன் அட சொல்லுங்களேன் இது நியாயமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா வீதியில ஆயிரமா வாகனங்க போகும் புகை தீமையாக மாறும் என்னாகும் பூமி என்னாகும் பாதியில முடிச்சுக்கிட்டு பக்குவமா நடந்தா எங்கும் பசுமையாக இருந்தா பொன்னாகும் பூமி பொன்னாகும் யாராலே ஆகும்னு ஆனாலும் போனா அட கை மீறி போகுமுங்க மாற வேணும்னு காத்திருக்க வேணாம் அட நம்ம தானே மாற வேணுங்க அக்கோரே சொன்னாரே அட அப்போதே மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி காலத்திற்கேற்றவாறு விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி அடுத்தபடியாக நம் ஒன்றியத்தில் அப்துல்லா RB ஃபர்ஸ்ட் பிரைஸ் விஜய் பிரியா செகண்ட் பிரைஸ் ஹரிணி 6th C ஃபர்ஸ்ட் பிரைஸ் உமேஷ் கிருஷ்ண மணி செகண்ட் பிரைஸ் முகமது அஸ்ரப் 7th A first prize A Joshua second prize A Anbalagan வரலையா செகண்ட் பிரைஸ் 7th B first prize Sajida second prize Lakshida 8th A first prize Sivadarshan second prize T Viknesh 8th B first prize C Sivaranjani second prize M Sivasti 8th C first prize S Rosen second prize Ibrahim Thank you. உணர்வு நாளமெல்லாம் எங்கள் உதிர துளியிலெல்லாம் நிறைந்து கிடக்கின்ற அன்னை தமிழை வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று வேண்டி RC ஃபாத்திமா நடுநிலைப் பள்ளியின் 71ஆம் ஆண்டு விழாவை இனிதே நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய RC பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்தந்தை அவர்களுக்கும்
இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் மருத்துவர் கோபி அவர்களுக்கும், இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய நண்பர் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது அருமை மாணவ பிள்ளைகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கேற்ப சிவகங்கை மாவட்டத்தில், அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்த இந்த திருப்பத்தூர் வட்டாரத்திலே 1956ஆம் ஆண்டிலே இந்த ஆர்சி பாத்திமா நடுநிலைப் பள்ளியை முதலில் தொடக்கப் பள்ளியாக நிறுவி பின்பு நடுநிலைப் பள்ளியாக மாற்றி இன்றைக்கு இந்த திருப்பத்தூர் மண்ணிலே பலரின் குடும்பத்திலே அறிவு விளக்கை ஏற்றி வைத்த பெருமைமிகு பள்ளி இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி. அந்த பள்ளியின் மதிப்புமிகு மாணவன் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படும் போது 100 சிறைக்கூடங்கள் மூடப்படுகின்றன என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனை மட்டும் உருவாக்கவில்லை, மாறாக ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த நாட்டிற்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி உருவாக்கி தந்த மதிப்புமிகு மாணவர்கள் தான் இன்றைக்கு உங்கள் கண் முன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இங்கே ஒரு மருத்துவராக எனது அண்ணன் கோபி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு பொறியாளராக எனது அருமை நண்பர் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு கல்லூரி பேராசிரியராக வேலாயுதராஜா உங்கள் முன்னால் வீற்றிருக்கின்றேன். ஒரு தொழில் முனைவோராக எனது நண்பர் மணிமொழி இங்கே அமர்ந்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்களையும் பொறியாளர்களையும் மருத்துவர்களையும் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கிய பெருமைமிகு பள்ளி இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி. வெறும் சாதனையாளர்களை மட்டும் இந்த பள்ளி உருவாக்கவில்லை. எனது அருமை பெற்றோர்களே, மாணவ பிள்ளைகளே, இந்த பள்ளியிலே படிப்பவர்கள் எந்த சாதி எந்த மதம் என்று பார்ப்பதில்லை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இறைவனை துதிக்கும் வேலாயுதராஜாவும் இங்கேதான் படித்தான், வேல்முருகனும் இங்கேதான் படித்தான், எனது நண்பன் கார்த்தியும் இங்கேதான் படித்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஹ்முது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ரூப் அலைஹிம் வலல்லாலின் ஆமீன் என்று ஏக இறைவனை துதிக்கும் எனது நண்பன் சிக்கந்தர் பாதுஷாவும் இங்கேதான் படித்தான். எனது நண்பன் சையது முகமதுவும் இங்கேதான் படித்தான். எனது நண்பன் அப்தாஹிரும் இங்கேதான் படித்தான். பஹ்ருதீன் அகமதுவும் இங்கேதான் படித்தான். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. பரலோகத்தில் செய்யப்படுவோல் எங்கள் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென் என்று இறைவனை துதித்த எனது நண்பன் மரியதாசும் இங்கேதான் படித்தான். ஜான் பெலிக்ஸும் இங்கேதான் படித்தான். ஜான் கிறிஸ்டோவரும் இங்கேதான் படித்தான். எனவேதான் சொல்கிறேன், எனது அருமை நண்பர்களே, இந்த ஆர்சிவா பாத்திமா பள்ளியில் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் படிக்கிறோம். எங்களுக்கு இந்த பள்ளி கற்றுக் கொடுத்தது மனிதம். அன்பு செலுத்துங்கள், மனித நேயத்தை வளர்த்து கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சாதனையாளர்களை தாண்டி ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்கி தந்திருக்கிறது இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி என்பதை இந்த தருணத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுப்பவள் தாய். ஆனால் தினந்தோறும் வகுப்பறையிலே இந்த மாணவ பிள்ளைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள். நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள்,
ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு 3 பேரால் மட்டுமே முடியும் என்று சொல்கிறார். யார் அந்த 3 பேர்? ஒரு குழந்தையின் தாய், ஒரு குழந்தையின் தந்தை, அவருக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர். இந்த 3 பேரும் நினைத்தால் மட்டும்தான் இந்த தேசத்தை அறிவாளி தேசமாக மாற்ற முடியும் என்று நிரூபித்து என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒன்றை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி தெரியும். அந்த அலெக்சாண்டரின் தந்தை மாசிடோனிய மன்னன் பிலிப். நீண்ட நாட்களாக அவனுக்கு குழந்தை இல்லை. ஒரு முறை அவன் வருத்தத்தோடு சொன்னான், எனக்கு பின்னால் இந்த தேசத்தை ஆள்வதற்கு, இந்த கிரேக்க நாட்டை ஆள்வதற்கு, இந்த மாசிடோனிய நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று நான் வருத்தப்படவில்லை. மாறாக கிரேக்க மேதை அரிஸ்டாட்டில் வாழுகின்ற காலத்திலே அவரிடத்தில் கல்வி பயில அனுப்புவதற்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன் என்று ஆசிரியரை உயர்ந்து ஏத்தி அந்த மாசிடோனிய மன்னன் பிலிப் கூறியிருக்கிறார். என்றால் ஒரு ஆசிரிய பெருந்தகை எப்படிப்பட்டவர், அந்த ஆசிரியரை எப்படி போற்ற வேண்டும் என்று நாம் அனைவரும் கண்டிப்பாக மாணவ பிள்ளைகள் உணர வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் என்றால் எனது நண்பர் சிக்கந்தர் பாதுஷா இன்றைக்கு ஒரு திருப்பத்தூரிலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறார் என்றால் எங்களை உருவாக்கி தந்தது எங்களுக்கு இந்த பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் தான். அந்த ஆசிரிய பெருமக்கள் எங்களுக்கு இருந்த சர்மிளா சிஸ்டர், டைனிஸ் டீச்சர், செல்வராணி டீச்சர், செபஸ்தியான் சார், சாமிக்கனு சார், சந்தியாகு சார், ராஜரீகம் சிஸ்டர், மரியதா சார், சாமித்துறை சார், மோட்சம் டீச்சர், அலங்காரி டீச்சர், அம்ப்ரோஸ் மேரி டீச்சர், ஜான் பாஸ்கோ சார், ஞானம் டீச்சர், இப்படி எங்களுக்கு பாடம் நடத்தின அத்தனை ஆசிரியர் பெருமக்களும், அதில் ஒரு சிலர் இன்றைக்கு இந்த உலகிலே இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் எங்களை கடவுளாக தெய்வங்களாக நின்று இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே பயின்ற பிள்ளைகளாகிய நாங்கள் 1982 இருந்து 1990 முடிய 8 ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே படித்த மாணவ பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆர்சி பாத்திமா பள்ளி மாணவர்கள் 1982-90 என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 52 மாணவர்களை சேர்த்துட்டேன். அந்த மாணவர்கள் இன்றைக்கு ஒருவர் சிங்கப்பூரிலே இருக்கிறார், ஒருவர் மலேசியாவிலே இருக்கிறார், ஒருவர் துபாயிலே இருக்கிறார், ஒருவர் அபுதாபியிலே இருக்கிறார், ஒருவர் சென்னையிலே இருக்கிறார், ஒருவர் பெங்களூரிலே இருக்கிறார். பலரும் பல்வேறு எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். என்ன, ஒருவர் தனது மகளுக்கு கல்யாணம் முடித்துவிட்டு பேரன் பார்த்து விட்டார். ஒரு நண்பர் அவர் மகளை கல்லூரியில் சேர்த்து விட்டார். ஒரு நண்பர் மகள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். எனது மகள் 1ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு நண்பரின் மகன் இப்பொழுதுதான் பிறந்து காது குத்த போகிறார். காது குத்து நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருகை தருமாறு அழைத்திருக்கிறார். ஒருவர் பேர்த்தியின் பிள்ளைக்கு பேரனுக்கு காது குத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறார். ஒருவர் தனக்கு பிறந்த பிள்ளைக்கு காது குத்துவதற்கு நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். காலம் செய்த கோலம், தாமதமாக திருமணம் செய்ததால் வந்த நிகழ்வது தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். எனது அருமை பெற்றோர்களே, நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பள்ளியிலே கூடிய விரைவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரீயூனியன் மறு சந்திப்பு கூட்டத்தை குடும்பத்தோடு 1982-90 படித்த மாணவ பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தோடு குடும்ப அங்கத்தினரோடு இந்த பள்ளியிலே சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி இந்த பள்ளிக்கு எங்களால் முயன்ற பங்களிப்பை தருவதாக நாங்கள் உத்தேசமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு காலத்திலே மாணவ பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் எங்கே ஆசிரியர்கள் மாணவர் நம்மை அடித்து விடுவார்களோ என்று பயப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கே மாணவர்கள் அடித்து விடுவார்களோ என்று ஆசிரியர்கள் பயப்படுகின்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. என் அருமை பெற்றோர்களே, ஆசிரியர்களை நம்பி உங்களை பிள்ளைகளை ஒப்படையுங்கள். அதுவும் இந்த ஆர்சி பாத்திமா பள்ளியின் இன்றைக்கு கல்வியை தாண்டி அண்ணன் கோபி அவர்கள் சொன்னதை போல நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, இன்றைக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அத்தகைய ஆசிரியர் பெருமக்களை நம்புங்கள் என்று கூறி, எனதருமை மாணவ பிள்ளைகளே, உங்களுக்கு மகிழ்ச்சி முக்கியம். அதே வேளையிலே
உங்களுக்கென்று சில கடமை இருக்கிறது. ஒரு சாமியார் இடத்திலே சென்று ஒருவன் சீடனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டான். அந்த சாமியார் சொன்னாரு, உன்னை நான் சீடனா சேர்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே வான்னு கூப்பிட்டு அவன் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்தாரு. அந்த எண்ணெய் கிண்ணத்தை தழும்ப எண்ணெயை ஊற்றி கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு இந்த அரங்கம் முழுவதும் நான் வரைந்து வைத்திருக்க ஓவியங்களை பார்த்து விட்டு வா என்று சொன்னார். ஆனால் வரும் பொழுது உன் கையில் வைத்திருக்கிற பாத்திரத்தில் இருக்கின்ற எண்ணெயில் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவனும் அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த அரங்கம் முழுவதும் சென்றான். ஆஹா, எவ்வளவு அழகான ஓவியங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஓவியமா பார்த்து ரசிச்சுட்டு வந்தான். வந்து அந்த சாமியார் கிட்ட சொன்னான், சாமி, நான் அத்தனை ஓவியங்களையும் ரசித்து முடித்து விட்டேன், என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி, உன் கையில் இருக்கின்ற எண்ணெய் பாத்திரத்தை காமி என்று கேட்டார். அந்த எண்ணெய் பாத்திரத்தை பார்த்தால் அதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை, அத்தனையும் சிந்தி விட்டது. சரி, மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், மீண்டும் சென்று சுற்றி பார்த்து விட்டு வா என்று அவன் வைத்திருந்த எண்ணெய் பாத்திரத்தில் மீண்டும் எண்ணெயை ஊற்றினார். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அவன் அந்த ஓவியங்களை சுற்றி பார்க்க சென்றான். ஆனால் இந்த முறை அவன் ஓவியங்களை பார்த்தான். அதே சமயத்தில் கையில் இருக்கிற எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதா என்று அதையும் பார்த்து கொண்டான். அந்த எண்ணெயும் சிந்தாமல் ஓவியங்களையும் பார்த்து இப்படி அவன் சுற்றி முடித்துவிட்டு சாமியாரிடத்திலே வந்து எண்ணெய் பாத்திரத்தை கொடுத்தான். அதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தி இருக்கவில்லை. அப்பொழுதுதான் சாமியார் சொன்னார், மகனே, இப்பொழுது நீ வென்று விட்டாய், நான் வைத்த தேர்வில் உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். எனது அருமை மாணவ பிள்ளைகளே, ஓவியத்தை ரசிப்பது என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது, என்ஜாய்மெண்ட். அதே சமயத்தில் கையில் இருக்கிற எண்ணெய் பாத்திரத்தில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமை, அதுதான் கமிட்மெண்ட். ஆகையால் மாணவ பிள்ளைகளாகிய நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நமக்காக ஒரு கடமை காத்திருக்கிறது. நம்ம மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த ஆசிரியர் பெருமக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற கடமை உணர்வையும் உங்கள் இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராணி செந்தாமரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து என் பள்ளியின் சார் மாணவிகளுக்கான கொக்கோ விளையாட்டு போட்டியின் வின்னர் கிரீன் ஹவுஸ் கேப்டன் சிவரஞ்சனி. ரன்னர் எல்லோ ஹவுஸ் கேப்டன் மேரி ஃப்ளாரன்சி. நன்றி.